இப்போ வந்து அவர் வந்து அந்த ஷூ வந்து 1000 ரூபீஸ் வாங்கியிருக்காரு. அந்த 1000 ரூபீஸுங்கிறது என்னதுன்னா, மார்க்டு ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட் போக தான் நமக்கு வந்து 1000 ரூபீஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி எழுதலாமா? மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸுங்கிறது 1000 ரூபீஸ். ஸோ 1000 ரூபீஸை வந்து அவருக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா, அதாவது மார்க்டு ப்ரைஸில் இருந்து 25% டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைச்சது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ அதனால் நம்ம வந்து இப்படி எழுதுகிறோம். ஸோ மார்க்டு ப்ரைஸுங்கிறது நமக்கு தெரியாது, அதுதான் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்கவுண்ட்டுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் 25%. ஸோ வந்து 25% எதில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்டு ப்ரைஸில் தான் வந்து நமக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 25% ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ எக்ஸுங்கிறத சிட்டிஸ் அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் 25%னால 25 டிவைடட் பை 100 போட்டோம். ஆஃப் மார்க்டு ப்ரைஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியுது எக்ஸ். ஸோ ஆஃப்னால மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் இது வந்து 25 இன்ட்டு எக்ஸ். ஸோ 25x டிவைடட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அது ஜஸ்ட் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆஃப். ஸோ எக்ஸ் மைனஸ் இதை வந்து அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 25x டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ இந்த ரெண்டுலேயுமே வந்து என்னென்னா எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் எக்ஸை வந்து நம்ம காமனாக வந்து வெளியில் எடுத்துகிறோம். காமனாக வெளியில் எடுக்கிறோன்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸால் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எக்ஸால் நமக்கு டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் 1 தான் இருக்கும். ஸோ 1 போட்டாச்சு. மைனஸ் 25x டிவைட் பை 1000 அதுலேயே வந்து நம்ம எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஸோ எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ 25 டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இது வந்து என்னென்னா எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ வந்து என்ன பண்ணுவோன்னா, இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ வந்து இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்னா, இங்கே வந்து 100 வரும். 100 மைனஸ் 25 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ 100 மைனஸ் 25 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 75ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 75 டிவைடட் பை 100 இதை வந்து நம்ம 25th டேபிளால் கேன்சல் பண்ணுறோம். ஸோ 4 டைம்ஸ் வந்து 100 போகும். 75 வந்து 3 டைம்ஸ் போகும். ஸோ 3/4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். 3x டிவைடட் பை 4 ஆல்ரெடி நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் 1000 எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இதை வந்து டிவைடட் பை இருக்குது இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளைன் ஆகும். ஸோ 4 இன்ட்டு 1000. ஸோ 3x ஈக்குவல் டு 4000 கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸ்ன்னு போட்டோம்னா இது வந்து என்னென்னா மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ அது வந்து இந்த பக்கம் வரும்போது டிவைடட் பைன்னு வரும். ஸோ 4000 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 4000 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 4ல் வந்து 1 டைம் போகும். ஸோ 1 3ன்னு போட்டாச்சு. பேலன்ஸ் வந்து 4லேருந்து 3யை மைனஸ் பண்ணால் 1ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் அந்த இது வந்து 0 வந்து அப்படியே இறக்கணும்னா 10ன்னு இருக்கும். ஸோ 10ல் வந்து என்னென்னா 3 டைம்ஸ் போகும். ஸோ 3 3s are 9. ஸோ அகெயின் வந்து பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். 1 more 0 வந்து நம்ம இறக்குறோம். ஸோ 10ன்னு ஆயிரும். அகெயின் 3 3s are 9. ஸோ இதுலேயும் வந்து பேலன்ஸ் 1 இருக்கும். இன்னொரு ரிமைனிங் 1 0 இருக்கும். அதையும் வந்து இறக்கிட்டோம்னா 10ன்னு இருக்கும். ஸோ 3 3s are 9 பேலன்ஸ் 10ன்னு ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, பாயிண்ட் வச்சுட்டு 1 0 வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா ஸோ 10 அகெயின் 3 3s are வந்து 9 வரும். ஸோ பேலன்ஸ் வந்து 1. ஸோ இதோட நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட்டோட நிப்பாட்டிக்கிறோம். ஸோ 1333.3 இதுதான் வந்து என்ன ப்ரைஸ்னா மார்க்டு ப்ரைஸ். ஸோ 1000 அதோட வந்து ஒரிஜினல் ரேட் வந்து 1333. ஸோ அதில் வந்து அவருக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட்டில் அவர் எவ்வளோன்னு வாங்கியிருக்காருன்னா 1000 ரூபீஸ்க்கு வந்து அந்த ஷூ வந்து வாங்கியிருக்காரு.